தமிழ்நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட பலரும் தங்களது வாக்குகளை ஆர்வத்துடன் செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சுயேட்சை வேட்பாளரான ஓ பன்னீர்செல்வம் அவரது சொந்த ஊரான தேனியில் வாக்குப்பதிவு செய்தார். அவருடன் அவர் மகனும் எம்பியுமான ஓபி ரவீந்திரநாத்தும் வாக்களித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த ஓபிஎஸ், ராமநாதபுரத்தில் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. உறுதியாக நான் வெற்றி பெறுவேன். தற்போது ராமநாதபுரம் செல்கிறேன். இந்தியா முழுவதும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற அலை உள்ளது. மக்கள் நல்ல ஆதரவை தருகிறார்கள். அண்ணாமலை சொன்னது 100% உண்மை. கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாகும். இந்த தேர்தல் முடிவில் அதிமுக எங்கள் வசம் வரும். எடப்பாடி பழனிசாமி எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. 2026 ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்போம் என ஓபிஎஸ் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.